வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் மெகா கருத்து கணிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதிமுக ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமா? அதிமுகவுடைய பழைய வரலாறுகளை, மிகப்பெரிய பழம் வரலாறுகளை பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு சில தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, ஒரு கவர்மெண்ட்டுமே மேலே டெல்லி கவர்மெண்ட்டை தீர்மானிக்கிறதுல பல சக்திகளை உடையவர்கள் தான். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரே ஒரு எம்பியை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் ஒரு ஓட்டில், ஒரு தொகுதியில் ஒரு எம்பியால் பார்த்திங்கன்னா என்ன ஆனாருன்னா, வாஜ்பாய் அரசே தோல்வியுற்றது. அதற்கு பிறகு மீண்டும் வாஜ்பாய் அரசு வந்தது, அது வேறு விஷயம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த அளவிற்கு நாடாளுமன்றத்துடைய வரலாறுகள் அதிமுகவிற்கு பற்பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகுதுன்றது தான் இங்கே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்மளால் பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் மெகா கருத்து கணிப்புகளை பார்த்திங்கன்னா வெளியிட அதிமுக திட்டம் போட்டு இருக்கிறது. கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி அதிமுக வெற்றியை பெற வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே கிடையாது. அதிமுக டெஃபினெட்லி தோல்வியுற வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வை எடுப்பதாக தான் நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இல்லை அதிமுக பெருசாக ஜெயிக்கிற மாதிரி தெரியல, டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா தோற்க வேண்டிய நிலைகளுக்கு அவர்கள் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அதிமுகவிற்கு கருத்து கணிப்புகள் அனைத்தும் சாதகமாகி மற்ற விஷயங்கள் அனைத்தும் பாதகமாக போய் முடிய வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்குமா அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் யார் வெல்றாங்க, என்ன ஆக போகுதுன்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாடாளுமன்றத்துடைய தேர்தல் கருத்து கணிப்புகள் யாருக்கு எப்படி சாதகமாய் போய் முடிகிறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.